ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம், ராகி களிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரியான சூப்பரான ஒரு சட்னி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நிலக்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சூடான இட்லி கூட இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது எவ்வளோ இட்லி தோசை சாப்பிட்றாங்கன்னு கணக்கே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு இந்த சட்னியோட சுவை வந்து நல்லாயிருக்கும். வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3/4 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேங்க. இது வறுத்த நிலக்கடலை தான். நீங்கள் வறுக்காத நிலக்கடலைனா நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கணுங்க. நான் இது வறுத்த நிலக்கடலையாக இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வறுக்கிறேன். நீங்கள் வறுக்காமல் அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது நிலக்கடலையே 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டேங்க. தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நிலக்கடலை வறுத்த அதே வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. காரத்துக்கு 3 வரமிளகா சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். 3 பல் பூண்டு, சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேங்க. பூண்டு சேர்த்து நம்ம நிலக்கடலை சட்னி அரைக்கும் போது நம்மளுக்கு நல்ல செரிமானம் கிடைக்குங்க. அதுக்காகத்தான். அதே மாதிரி இதோட சுவையும் நல்லாயிருக்கும் பூண்டு சேர்த்து செய்யும்போது. இப்போது வரமிளகா, பூண்டு, புளி 3மே இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணுங்க. பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுருக்கேங்க. வறுத்த நிலக்கடலையை தோல்லாம் நல்லா எடுத்துட்டு க்ளீன் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க. மீடியம் சைஸ் ஜாரில் வரமிளகா, பூண்டு, புளி, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இந்த 4 இன்க்ரீடியன்ஸையும் முதல்ல வந்து சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க நிலக்கடலையை சேர்த்துக்கலாம். இப்போவே நம்ம நிலக்கடலையை சேர்த்துட்டோன்னா ரொம்ப நைஸாக அரைப்பட்டுருங்க, நல்லா இருக்காது சட்னி சாப்பிட்றதுக்கு. அதனால் முதல்ல இந்த 4 பொருட்களையும் மீடியம் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு நல்லா கொரன்னு அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. வரமிளகா, பூண்டு, புளி, கருவேப்பிலை எல்லாம் வறுத்து வச்சுருக்க நிலக்கடலையை வந்து சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தோல் எடுத்துட்டும் சேர்க்கலாம், தோலோடையும் சேர்த்துக்கலாங்க. நான் பாதி நிலக்கடலை தோல் எடுத்துட்டும் மீதம் தோல் எடுக்காமையும் சேர்த்துருக்கேங்க. துருவின தேங்காய் வந்து 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. இன்றைக்கி சட்னி வந்து கொஞ்சம் அதிகமாக செய்கிறனால தேங்காவோட அளவை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கம்மியாக செய்கிறீங்க அப்படின்னா தேங்காவோட அளவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க. ஒரு 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சட்னி வந்து அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இந்த சட்னியை வேறு ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாங்க. நம்ம அரைச்ச ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியோட கலந்துக்கலாங்க. இப்போ இந்த நிலக்கடலை சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 1 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா கில்லாமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு சட்னியில் எடுத்து ஊற்றிடலாங்க. அவ்வளோதான், சூப்பரான நிலக்கடலை சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி வந்து ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப இதே மாதிரி செய்ய சொல்லுவாங்க. நம்ம புளியெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறனால இதோட சுவை வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா மொறுன்னு தோசையோட இந்த நிலக்கடலை சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் 4 தோசை அதிகமாக சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு நிலக்கடலை சட்னியோட சுவை வந்து சூப்பராக இருக்குங்க. நிலக்கடலை சட்னி மணமும் நல்லா இருக்குங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.